லூக்கா 24வது அதிகாரம் 32வது வசனம். வழியிலே அவர்கள் நம்முடன் பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு இல்லையா? சங்கீதம் 39:3. என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது, தியானிக்கையிலே அனல் மூண்டது. உன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றியும் தோல்வியும் your interpersonal relationship with God is very important. அதுதான் அதை நிர்ணயிக்கிறதாக இருக்கும். இது யாரை பற்றி சொல்லியிருக்குன்னா, இவங்க இந்த எம்மாவூருக்கு போன சீஷர்களை கொடுத்து சொல்லியிருக்கு. இது ஒரு ஷார்ட் டேர்ம். 2 சீஷர்கள் பேக் ஸ்லைடிங்கில் இருந்தாங்க. தேவர் நெய்தர் ஹாட் நார் கோல்டு. காரணம், ஒரு ஆண்டவர் தான் இந்த காரியங்கள் செய்வார்னு நினச்சாங்க, அவர் செய்யலை. அவர் மறிச்சிட்டான்றாங்க, உண்மையா என்னன்னு தெரியல. அதனால சோர்ந்து போய் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவள் வாழ்க்கையில் இயேசுவே கூட வந்து பேசின போதும் அவர் இயேசு என்று அவர்களுக்கு தெரியவில்லை. தட்ஸ் அ பிகர் ப்ராப்ளம். இயேசுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கண்ணு தெரியல. ஆனால் அவள் வீட்டுக்கு போன பொழுது, அவள் அப்பத்தை பிட்ட பொழுது கண்கள் திறந்தது, அவள் இயேசு என்று அறிந்து கொள்ளார்கள். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்கனவே நீங்கள் நல்ல கூடவே இருந்தவங்க இல்லையா? அவன் ஆண்டவர் ஒரு பெரிய, இவர் ஒரு சித்தி பையன் ஆக்சுவலாக ஜீசஸ்க்கு, ரைட்? எனவே உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஆண்டவரோடு கூடுகிற ஒரு நல்ல உறவோடு இருக்கணும். கொஞ்ச நாள் சூடாக இருக்கிறது, ஒரு நாள் அமர்ந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அதை விரும்பலை. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. வெளிப்படுத்தல் 3:14-12. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ குளிரமல்லாமல் அனலாமல், நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாக இருக்கும். யூ ஆர் நெய்தர் ஹாட் நார் கோல்டு. டேக் அ டிசிஷன் டுடே. ஒன்று ஹாட்டாக இருங்க, இல்லைன்னு கோல்டாக இருங்க. ஒரு சண்டே கிளாஸ் சொல்கிறேன், ஒரு கதை சொல்கிறேன். அது நீங்கள் இல்லை, இது சும்மா கதை, ரைட்? ஒரு பையனுக்கு அம்மா காசு கொடுத்தாங்களாம். அவன் போய் ரொம்ப கேட்டு போய் ஒரு முயல் குட்டி வாங்கிட்டு வந்தானா. அந்த முயல் குட்டியை பாக்ஸில் போட்டு எடுத்து வீட்டில் சேர்த்த உடனே அம்மாவுக்கு காட்டுறதுனால ஷூஸ் எல்லாம் கழட்டினான். அவங்க அண்ணன் என்ன பண்ணான், அவங்க வீட்டில் இந்த கருப்பு பண்ணி பேக்கில் குட்டி போட்டு அதை ஒரு குட்டியை எடுத்துகிட்டு முயல் குட்டி எடுத்து ஒழிச்சு வச்சிட்டான். இவன் போய் திறந்து காமிச்சாங்க. திறந்து காமிச்ச உடனே, அடடா அப்பாவி, அவனை ஏமாற்றிருக்கிறான் பார்த்தியா, நீ தனியாக போவாத, அண்ணனு கூப்பிட்டு போனா சார். இல்லை அவன் கரெக்டாக தான் வச்சான், திருப்பி போய் வாங்கி விடான்னு. அவன் போகிறதுக்கு மீண்டும் ஷூ போடுறதுக்குள்ளே இவன் என்ன பண்ணான், பழையபடி மயில் குட்டி வச்சிட்டான். அங்கே போய் திறந்து பார்த்தா மயில் குட்டி இருந்தது. அவன் அந்த மயில் குட்டியை தூக்கி சொன்னான், நான் ஒன்று நீ மயில் குட்டியாயிரு, இல்லைன்னா பன்னி குட்டியாயிருன்னு. ஹாட்டாக இருங்க, கோல்டு இருங்க. உங்கள் God has given you will power. You can just kick him out or embrace him. It's up to you. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். இது நீங்கள் செய்யுங்க, தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. உங்களுடைய மென்டல் திங்கிங் தான் இதில் இம்பார்ட்டன்ட். மைண்ட் செட் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, தாட் ப்ராசஸிங், ஆல் திஸ் திங்ஸ் பிங் விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லிவிங், ரைட்? ஆண்டவர் கேட்குறாரு, எந்த மட்டும் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று எலியா கேட்டான். டோன்ட் ஹால்ட் பிட்வீன் 2 ஒப்பீனியன். எது எப்படி இருந்தாலும் யுவர் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் ஷுட் நாட் ட்விண்டில் டவுன், ரைட்? ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். ஸ்டாக்னேஷன் இஸ் அ சிச்சுவேஷன் marked by the lack of movement and progress. உன் வாழ்விலே வளர்ச்சியும் முன்னேற்றம் இல்லாததால் வருகின்ற தேக்க நிலைதான் stagnation. Stagnation is the state of inactivity, life without usefulness. எந்தவித கிரியையுமின்றி பயனற்று வாழ்கின்ற வாழ்க்கை தான், ரைட்? இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன், எதனால் இந்த மாதிரி அனலுமின்றி குளறுமில்லைன்னு வருதுன்னு லைனாக சொல்லிட்டு வரப்போகிறேன். இந்த டிவிங்களெல்லாம் பாருங்கள், சில இதிலெல்லாம் டிப்ரெஷனுக்கு 10 கேள்வி கேட்பான். இந்த 10 கேள்வியில் 5க்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ், இல்லைன்னா ஃபெயில்னு சொல்லுவான். நீங்கள் நான் 12 சொல்ல போகிறேன், இதில் பாஸ் ஆஃப் ஃபெயில் நீங்கள் பார்த்துக்காங்க. ஏன்னா நான் நீங்கள் பாஸ் ஃபெயில்னு சொல்கிறதுக்கு அதிகாரம் எனக்கு இல்லை. ஆனால் ரொம்ப முக்கியமான காரியம் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறேன். ஆனால் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எந்த ஸ்டேட்டஸில் இருக்கீங்க. நம்பர் 1, ஓட ஆரம்பித்தாய், இன்று வேகம் குறைகிறது. யூ ஸ்டார்டட் ஆஃப் வெல், பட் நவ் எலியா என்னங்க பண்ணா, ஓடினான், நடந்தான், உட்கார்ந்தான், படுத்தான், தூங்கிட்டான் இல்லையா? ஸ்டாக்னேஷன்ன்றது பேக் ஸ்லைடிங் கம்ஸ் இன் ஸ்டேஜஸ். ஒரு தவளை இருக்குது இல்லையா, என்னங்க தவளை இருக்குதுன்னு தான் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. தவளைன்றது ரானா எக்ஸாடக்டைலா அப்படி சொன்னால் ஒரு புரியுமான்னு தெரியல. அதை எடுத்து நீங்கள் ஒரு பாட்டில் சில் தண்ணியில் போட்டிங்கன்னா அப்படியே உட்காந்துருக்கும், அது குதிக்காது. வார்ம் வாட்டரில் பார்த்தீங்கன்னா குதிச்சிடும். அதே சில் தண்ணியில் போட்டு ஸ்லோவாக ஹீட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சூடு ஆக 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 மிதமாக இருந்து அப்படியே செத்து வந்துடும். இதான் ஓட ஆரம்பித்தீர்கள். இந்த பழைய காலத்தில் ஒரு இது சொல்லுவாங்க, சொல்லலைன்னா சரி, ஓகே. எந்த வளர்ச்சியும் ஜீவனும் இல்லாமல்
உங்கள் வாழ்க்கையிலே growth இல்லாமல் இருந்தால், வளர்ச்சியே இல்லைன்னா நீ வந்து ஸ்டாக்னேஷனில் இருக்குன்னு அர்த்தம். எல்லா லிவிங் க்ரீச்சர்ஸுமே வளர வேண்டும் இல்லையா? அது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். ஜீவானந்தம்னு ஒருத்தர் இருந்தார். இந்த ஜீவானந்தம்ன்றவர் பார்த்தீங்கன்னா சாட்சி சொல்லுவார். அது முதல்ல ஆரம்பிக்கிறது தான் ஆரம்பிப்பார். 18 வயசாக இருக்கும்பொழுது, நான் பிறந்தபோது எங்கள் அப்பா எனக்கு ஜீவானந்தம் பேர் வச்சிட்டாரு. 18 வயசாக இருக்கும்போது எனக்கு ஜீவனும் இல்லை ஆனந்தமும் இல்லை என்னவார். சில பேருக்கு அப்படி தான் இருப்பாங்க, பேர் தான் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ரைட், சரி. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் வந்தால் தான் கொஞ்சம் அப்படியே ஆண்டவரோட கூட இந்த ஜிங்கிள் பெல்ஸ்லாம் பாடி கொஞ்சம் அப்படி சொல்லுவாங்க. How long a person can sing a jingle bells and all right, நல்லா கவனிங்க. அடுத்தது பாருங்க, உன் வாழ்க்கையிலே மல்டிப்ளை ஆகணும்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பிளஸிங் ஆண்டவர் சொல்றாரு, பி வளர்ந்து மல்டிப்ளை ஆகுங்கன்னு சொல்றாரு. ஆப்சன்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் இஸ் ஒரு இது. அடுத்தது பாருங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் வெகுன்னு ஓடுவாங்க, அப்புறம் வந்து நத்த மாதிரி உள்ளே போயிடுவாங்க. ஷெல், இட் இஸ் கால்ட் ஹைபிரிடினேஷன். அப்புறம் அப்படி தலை அப்படி காட்டுவாங்க. எப்படி இருக்கீங்க பிரதர், காணும் உங்களை? ஆமாம் பிரதர், டல் ஆகிட்டேன், அப்படி உட்காந்துட்டேன். ரைட், இது வந்து உங்கள் வாழ்க்கையிலே சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு என்ன குறையும் இல்லை பிரதர்னுவாங்க. அப்படி சொல்கிற ஆளுங்களை பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல ஒரு அழனில் வென்று குளிர் வென்று இருக்காங்க. வாழ்க்கையில் உண்மையான நீதி மார்க்கத்தில் இருந்தால் சாத்தா உன்னை சும்மா விட மாட்டான். உன்னால் வந்து 4 ஆத்துமாக்கள் இருந்ததுன்னா உன்னை சும்மா விட மாட்டான். நீ நல்லவன், நீ நினைக்கவே முடியாது ஒரு குறையும் இல்லைன்னு. உன்னால் யாருக்குமே ஒரு ஆத்துமாக்குமே பயன் இல்லைன்னா நீ நல்லா விட்டுருவான். நீங்கள் அமைதியாக இருங்க, 3 வேளை சாப்பிட்டுட்டு. ரைட், சரி. 6வது பாருங்க, எந்த நோக்கத்திற்கு என்று ஆண்டவர் உன்னை படைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் இருந்தால் உனக்கு என்ன பண்ணுவார் உன் வாழ்க்கையிலே? அதாவது God has given a blueprint in for your life இல்லையா? அது சில பேருக்கு தெரியல. இந்த மாதிரி கூட்டில் வரும்போது சொல்கிறோம், உனக்கு நல்ல அழைப்பு இருக்குது, ஆண்டவர் இந்த பகுதியில் ஒன்று பயன்படுத்துவோம். அந்த ப்ளூ பிரிண்ட் படி நீ இல்லைன்னாக்கா ரைட், நீ வந்து ஷைன் பண்ண முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அநேகருடைய வாழ்க்கையிலே மங்கிய பார்வை, குருட்டாட்டம் இல்லை. ஒரு கூட்டம் சொல்கிறான், மனுஷனையே மரம் போல பார்க்குறேன், அவனை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. சில பேருடைய வாழ்க்கையில் சக்ஸஸ், வெல்த், நேம், ஃபேம், ஆல் தீஸ் திங்ஸ் without glorifying God is a waste. Is not excited. God doesn't care about you. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உன் வாழ்க்கையில் இருக்கிற சக்ஸஸ், இது ஃபேம், நேம், கேம், ஆல் திஸ் திங் without God getting glorified in and through that, உன் சக்ஸஸ் மூலமாக நீ சம்பாதிக்கிற பணம் நிமித்தமாக உன் காரியத்திலே நீ ஆண்டவரை மகிமைப்படுத்தவில்லை என்றால் உனக்கு அது வேஸ்ட். ரைட், அடுத்தது பார்த்தீங்கன்னா உன்னுடைய டைரக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? இஃப் யூ டோன்ட் see where you are going, he will go where you are looking. எங்கே போகிறேன்னு நீ பார்க்குறத சரியாக பார்க்கலன்னா எங்கே நீ பார்த்துக்கிறேன் அங்கே தான் போய் சேருவேன். ரைட், அடுத்தது பாருங்கள், ஆன்மீக வாழ்க்கையில் சில பேர் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி வருவான், சுற்றி வருவான். இஸ்ரேல் புத்திர அப்படி தான் சுற்றி வந்தாங்க. தாவீது கொஞ்ச நாள் அப்படி பண்ணியிருக்கான், சொல்கிறான் பீடத்தை சுற்றி ஓடுகிறேன். ஜீசஸ் வந்து உனக்கு வந்து ஜிபிஎஸ்ஸாக இல்லைன்னா சுற்றி வருவேன். ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். ரைட், அடுத்தது கனியற்ற ஒரு வாழ்க்கை. உன் வாழ்க்கையில் கனி இல்லை அப்படின்னா பார்த்துக்கோ. 31 உனக்குன்னு ஒரு லெட்ஜர் வச்சுருப்பாங்க, அதை திறந்து பார்ப்பாங்க, நீ எவ்வளோ ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து கார்டனர் சொல்லணும், சார் இவ்வளோ வரைக்கும் ஒன்றுமே இல்லை சார், 0 தான் கணக்கு இருக்குது, இன்னும் 1 வருஷம் உங்களை வைக்கலாம். ஜோர்டன் ஒரு ரிவர் இருக்குது. ரைட், அந்த ரிவர் வந்து 2ஆக பிரியுது. ஒன்று வந்து கனசரத்து கடல்னு போகுது, இன்னொன்று வந்து சவக்கடல்னு போகுது, டெட் சி. ஒரே ஆரிஜின் தான், ஒன்று டெட் சியாக முடியுது, இன்னொன்று வந்து யூஸ்ஃபுல் ஃபார் பீப்புள். கனசரத்து கடல் பக்கத்தில் மச்சங்கள் இருக்குது, செடிகள் இருக்குது, மக்களுடைய இது இருக்குது. அப்போ வாழ்க்கையில் எப்படி நீ வந்து மற்றவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றது தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். ரைட், அடுத்தது பார்த்தீங்கன்னா உன்னுடைய வைட்டல்ஸ், எதனால் நீ வந்து இந்த மாதிரி பேக் ஸ்லைட் ஆகி போகிறேன்னா 3 காரியங்கள் இருக்குது. இப்போது நீங்கள் இப்போ ஒருத்தருக்கு நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் என்ன பண்ணுவாங்க? அங்கே இருக்கோம் சொல்லுவாங்க, கார்டியாலஜிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. கார்டியாலஜிஸ்ட்டு
சார் இந்த அம்மாவுக்கு ஒரு நெஞ்சு வலி சார். ஓ அப்படியா, வைட்டல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கான்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வார்த்தை ஆக்சிஜன்னு, சேச்சுரேஷனு இதெல்லாம் கேட்பாங்க. பல்ஸு, ரெஸ்பிரேஷன் இதெல்லாம். நமக்கு வந்து 3 காரியங்கள் இருக்குது. நம்ம ஆவிக்குரிய காரியங்களில் 3 வைட்டல்ஸ் இருக்குது. முதல் வைட்டல் என்னென்னா கிளட்டனி. இது வந்து ஆப்போசிட் ஈட்டிங். ஈட்டிங் வேறு, கிளட்டனி வேறு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லம்பர். தூக்கன்றது வேற, ஸ்லம்பர்னா நீதிமொழிகளை சொல்கிறார் அவரு. இவன் கட்டிலில் படுத்துக்கினே சொல்லுவான்னா சிங்கத்தை வந்து வாசலில் படுத்துருக்குன்னு சொல்லிட்டு இவன் எழுந்துக்க மாட்டான், நான் கட் அவுட்ரு. அதான் ஸ்லம்பர், ரைட். 3வது பார்த்தீங்கன்னா எரோடிங் ஆஃப் கிறிஸ்டியன் வேல்யூஸ். பேசிக் கிறிஸ்டியன் வேல்யூஸை எரோட் பண்ணேன்னு வச்சுக்கோ, இதுதான் உனக்கு, ரைட். மொத்தத்துக்கு இஃப் யூ ஆர் வெய்ட் இன் காட்ஸ் well and if you are found wanting you will be neither hot nor cold. ஆண்டவர் ஒரு சிராசு வச்சிருக்காரு இல்லையா, மேனே மேனே தெக்கல் உபாசைன்னாரு. திராசில் இறைத்தினி குறைவாக காணப்பட்டப்போவா முடிஞ்சு போச்சு. சரி, இதை வந்து டீட்டெயிலாக சொன்னேன். ஏன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து உங்களே நீங்கள் வே பண்ண மாட்டீங்க இல்லையா. இப்போ இது சொல்ல சான்ஸ் இருக்குது. இப்போ அடுத்தது பாருங்கள். மோஸ்ட் டேஞ்சரஸ் டிசிஷன் இன் லைஃப் என்னென்னா, தேவன் யாராக எங்கே இருக்க வேண்டும், சேவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், அதை தவிர வேறு எங்கேயாவது போய் நீ சம்மதத்துடன் இருந்தால் தட் இஸ் சூசைட். மோசஸ் வந்து போகிறாரு, போயிட்டு ஒரு பெண்களுக்கு உதவி செய்கிறாரு. அந்த மாமனார் வந்து பொண்ணு கொடுத்துட்டாரு, அங்கே தங்கிட்டான். வேதம் என்ன சொல்லுகிறது, மோசே எத்ரோவினுக்கு சென்று அங்கே தங்கி இருக்க சம்மதித்தான். எந்த இடம் ஆண்டவர் உன்னை விரும்பலையோ அந்த இடத்துல போய் சாலிடாக உட்காந்துக்கிட்டு ஆண்டவரை மறந்து இருந்தா, ரைட், வில் பி நெய்தர் ஹாட் நாட் கோல்ட். சரி, இப்போது நான் உங்களுக்கு சில காரியங்கள் கற்றுக் கொடுக்க போகிறேன். நல்லா இது வந்து பைபிள் இது மாதிரி இருக்கும், பவர் ஸ்டேட் மினிஸ்ட்ரி மாதிரி 4 காரியம் சொல்லித்தரேன். இதை மறந்துடாதீங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா பேக் ஸ்லைடிங்கில் பல விதத்தில் பேக் ஸ்லைடிங் இருக்கு இல்லையா. எது இருந்தாலும் இதுதான் ஆன்சர், ரைட். அப்போ தெரிஞ்சுக்கோங்க. முதலாவதாக பாருங்கள், Satan will make progressive encroachment in your life. அதான் நம்பர் 1. நம்பர் 1, வீடுகள். சாத்தான் எப்படி உன் வீட்டு உள்ள வருவான்னு சொல்கிறேன் கேளுங்க. வீடுகள்னு முதல்ல போட்டேன், ரைட். இதில் என்ன, ஹாண்டட் ஹவுஸு. இங்கே வர ஒரு டாக்டரம்மா 2 பேர் அமிச்சாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. அப்போ என்ன சொன்னாங்க, ஃபோன் பண்ணி அவங்கள அனுப்புகிறோம். அவங்களுக்கு என்னென்னா எல்லா விதமான டெஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டாங்க, வயிற்று வலின்றாங்க, ஆனால் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நியூலி மேரீடு. அப்போ அந்த பையன் மேலே பொண்ணு மேலே தகுன்னு விழுந்துச்சு. விழுந்துட்டோன்னே சொல்லுது, இவர் வந்து ஒரு வீடு கட்டுறாரு ஒரு லேண்டில், அந்த இடத்துல தான் நான் இருந்தேன், அந்த இடத்துல தான் என்னை கொலை பண்ணிட்டாங்க, நான் அங்கே விட்டு போக மாட்டேன், இவரை நீத்திரி சொல்லுனா இவளுக்கு எல்லாம் வயிற்று வலியெல்லாம் சரியாயிடும்னு பிசாசு சொல்லுது, ரைட். வீடுகளில் ஹாண்டட் ஹவுஸ் இருக்கும். இதெல்லாம் சொன்னீங்கன்னா நம்ப மாட்டாங்க, சர்ச் கோயஸ், பரவாயில்ல, ரைட், கேளுங்க, ரைட். இது வெரி இம்பார்ட்டன்ட். நாங்கள் இந்த வீட்டுக்கு மேலே வாடகைக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா கொக்கி இருக்குது, அந்த இடத்துல கீழே சாமி வச்சுருப்பாங்க. நான் வந்திருக்கேன் மேலே. அப்போது 10 மணிக்கு நான் படுத்துன்னு இருக்கேன், ஒரு கும்பலாக 2-3 பிசாசு வந்து சொல்லுது, இனிமேல் நாங்கள் எங்கே போகிறதுன்னு கேட்டது. உங்களால் கேட்காது, பட் டிசைன்மெண்ட் இருக்கிறனால அது கேட்டது. நான் என்ன எங்கே என்னன்னு கேட்டேன். அவங்க 10 மணிக்கு பெல் அடிப்பாங்க, நாங்கள் வருவோம் அப்படின்னு. விக்கிர ஆராதனை, ரைட். இங்கே ஒரு அம்மாவுக்கு வந்து குழந்தை பிறந்தது, ஒரு வாலிப ஒரு பெண்ணுக்கு, இல்லை குழந்தை இல்லைன்னு வந்தது. ப்ரே பண்ணி 2 மாதத்தில் அது கன்சீவ் ஆயிடுச்சு. கன்சீவ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அது மேல் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு சூசைட் கமிட் பண்ணிடுச்சு. இது என்னடா சத்தம் கேட்குதுன்னு ஓடி போனால் அது எரிஞ்சிட்டு இருக்குது, கறி கட்டியாக கீழே விழுந்து இந்த அம்மாவுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் லைட்டாக எடுத்துக்கூடாது. உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப நீங்கள் வாடகை வீட்டுக்கு போகிறீங்க, சொந்த வீடுனா ஒன்றும் பண்ண முடியாது. சில அட்டாக்ஸ் இருந்ததுன்னா இதெல்லாம் உண்மைதான், இதெல்லாம் பிப்ளிக்கலாக எங்கே இருக்குதுன்னு கேட்காதீங்க. நம்பர் 2, உன் வீட்டுக்கு வருகிறதான மனிதர்கள். உனக்கு வெயிட் வைக்கணும்னு வைக்கலாம். ஒரு மையை எடுத்துகிட்டு வந்து உன் தலானையில் தடவிட்டானா நீங்கள் எப்படி ஜெபிச்சாலும் உங்களுக்கு தூக்கம் வராது, ரைட். இதெல்லாம் பைபிளில் இருக்குது. எப்படிலாம் சூனியம் வச்சான்னு பைபிளில் இருக்குது. அது ஒரு தனியாக ஒரு நாள் வேணும்னா சொல்லித்தரேன் உங்களுக்கு, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ரைட். படைத்தவைகளை கொடுக்கறதுக்கு சாப்பிட்றது. நான் ஏற்கனவே பவுர்ணமி சொன்னேன், ஒரு வீட்டுக்கு ஜோம் பண்ண போகிறேன், ஒரு தேங்காய், முழு தேங்காய் சுற்றிக்கினே வருது, சுற்றி வந்து என் கால் கட்டிட்டு சுற்றிட்டு இருக்குது. ஏதோ வெயிட் வச்சு கொடுத்துட்ருக்குறாங்க மனிதன். 3வது பார்த்தீங்கன்னா பொருட்கள், கிரியை பொருட்கள், வாஸ்து, ஆடியோ, வீடியோ, சோஷியல் மீடியா, இல்லையா, லுக்கிங் இன்டு பான் சைட்ஸ், மொமெண்டோஸ்,
சோல் டைஸ், இதெல்லாம் காரியங்கள். வளர்ப்பு பிராணிகள், நாய்கள் இதெல்லாம் இருக்கும். இவன் சொல்கிறான், சாலமோன் ஞானி சொல்கிறான், ஒரு ராஜாவை பற்றி பேசலாம், ஜாக்கிரதையாக பேசு, அங்கே இருக்கிற பறவைகள் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த காரியங்களை வெளியில் சொல்லணும். எங்கே இருக்குது பறவை? அங்கே. அது ஃபெமிலியர் ஸ்பிரிட்டை குறிக்கிறது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அப்போது சாதாரணமாக நீங்கள் தேவனுடைய வல்லமையில் இருக்கும்போது நீங்கள் வந்து கிறிஸ்துவ ஜபம் இருக்குது எல்லாம் இருக்குன்னாக்கா உங்களுக்கு இதெல்லாம் பாதிக்காது. பட்டு உங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் அங்கே தானே நீ ஃபைனலாக வந்து நீ வந்து ஜோம் பண்ணுற வேதம் வாசிக்காங்க, குழப்பம் இருந்தது, சண்டே இருந்ததுன்னா ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் ஆராய்ந்த பக்கம் நல்லது. நம்பர் 2, ஹோலி ஆல்டர்ன்றது. இதுதான் ஹோலி ஆல்டர். நமக்கு மீட்டிங்க்கு தனிப்பட்ட மாதிரிலாம் ஜெபிக்கிற இடம் ஹோலி ஆல்டர். ஈவில் ஆல்டர்ன்றது அங்கேருந்து உனக்கு ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டு அனுப்பப்படுகிறது. ஹோலி ஆல்டரில் நீ வந்து உன்னை எழுத்து வருகிற ஈவில் ஆல்டரில் இருக்கிற ஸ்பிரிட்டுகளை காம்பேட் பண்ணி வின் பண்ணலன்னா யுவர் லைஃப் வில் பி மிசரபிள். ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறது புரியுதா? இவன்கிட்ட சொல்கிறாரு கிதியோன்ட்ட, முதல்ல நீ போய் அதை வெட்டாத, அதை வெட்டினா உன்னை அடிக்கும். உன் வீட்டில் நல்லா இது பண்ணு, யெகோவா ஷாலம், ரைட், இப்போ போய் அடினார். அப்போ இது ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்கள் 3, God has given you certain powers. நான் இங்கே இருக்க யாராவது ஒரு அம்மா கேட்டு உங்களுக்கு என்னென்ன பவர் கொடுத்துருக்கான்னு தெரியாதுன்னுவாங்க. சொல்கிறேன் உங்களுக்கு என்ன 3 பவர் கொடுத்துருக்காருன்னு. அதை யூட்டிலைஸ் பண்ணுறீங்களா இல்லைங்களான்னு பாருங்கள். நம்பர் 1, யோவான் 1:12 சொல்லுகிறது, டு பிகம், ஆகும்படி. எத்தனை பேர்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகள் ஆகும்படி என்ன பண்ணி கொடுத்தாரு? அதிகாரம் கொடுத்தாரு. உனக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அது அந்த அதிகாரம் இருக்குன்னா நீ என்ன வேணால் செய்யலாம். ரைட், அதான் ஃபர்ஸ்ட் அதிகாரம். 2வது பாருங்கள், பவர் அகேன்ஸ்ட். மத்தேயு 10 சொல்கிறாரு, சீஷர்களை அழைத்து பிசாசுகளை துரத்த அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர் சப்டியூ பண்ணிட்டார். இருந்தாலும் எல்லா விதமான தீய சக்தியின் மேலே உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கார். பொறாமைன்னு சொல்லுங்க. 3வது, பொதுவாக பாருங்க, உலகத்தில் இப்போ லாஸ்டாக 17 என்ன சொல்றது, நோபல் பிரைஸ் வாங்கினதில் 9 பேர் யூதர்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகளை மற்றவர்கள் மேல் ஃபிசிக்கலாகவும் ஆர்டர் பண்ண வச்சிருக்காரு. சில பேர்களை பிரதானிகளை ஆக்குறாரு. ரைட். ஸோ அந்த 3 காரியங்களை நீ செய்கிறியா செய்யலையான்றது தான் ரொம்ப முக்கியம். ரைட். இப்போ என்னென்னா நெக்ஸ்ட்டு நீ இல்லை பிரதர் இதெல்லாம் எனக்கு இல்லை, நீங்கள் வீடெல்லாம் நல்லா தான் இருக்குது, நான் ஈவில் வாட்டர்லாம் இதை பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த பவர்லாம் தெரியும் அப்படின்னா உனக்கு என்ன காரியங்கள் இருக்கும்னு சொல்கிறேன். நீ ஒரு அறையிலே நீ நுழையும் பொழுது தீய சக்திகள் இருக்கிறதா இல்லையான்னு உனக்கு தெரியும். தேவன் உன்னை வல்லமையினால் நிறுத்திருந்தா இதை யார்கிட்ட நீ போய் லெனார்டு எப்ராம் கூட்டு வா, அந்த பாஸ்டரை கூட்டு வாலாம் சொல்ல தேவையில்லை. நீ உள்ளே போன உடனே தெரியும் உனக்கு, ஓ இந்த பிரசன்ஸ் சரியில்லைங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்தீங்கன்னா கூட சொல்லலாம், தேவனுடைய பிரசன்னம் இருக்கு. ரைட், அது நம்பர் 1. 2வது, நீ போய் ஒரு இடத்துல உட்கார்ற, அங்கே உட்கார்ற இதெல்லாம் சரியா இல்லை, அங்கே உட்காந்து சிரிச்சுன்னுக்கிறாங்க, இது பண்ணுறாங்க, நமக்கு சரி வரலன்னா யூல் ஃபீல் டிஸ்டர்ப். அந்த இடத்துல உட்கார் நல்லா இருந்தால் உன் மனசில் படம். இது வந்து உன்னுடைய இன்டெலெக்சுவல் விஸ்டம் இல்லை, இது வந்து ஹோலி ஸ்பிரிட்டுடைய மூவ். ரைட். அடுத்தது, உன்னை வந்து சாத்தான் அட்டாக் பண்ண வரானாலே உனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஜான் ஜோசப் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், ஐ ஃபீல் டிஸ்டர்ப்டு ஸ்பிரிட்னுவார். நான் சொன்னேன், அந்த மாதிரி பைபிளே ஒன்றுமே இல்லையா, இவர் என்ன விடுறாரு அப்படின்னு. அப்போ ஒரு நாள் நானும் அவரை பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் கூப்பிட்டான், ராஜாங்கம் ஐ ஃபீல் டிஸ்டர்ப்டு சார், வாட்ஸ் ஹேப்னிங் யார் அப்படின்னாரு. அவர் கொஞ்சம் போயிட்டு வந்து சொன்னான், வாசலில் ஒரு குடுகுடுக்காரன் வந்துட்டு நேராக இப்போ தான் கல்றையிலேருந்து வரான் சார், 31 நம்ம வந்து எதாவது சொல்லணும்னா நம்மளுக்கு இது ஏதோ பண்ணிவிடுவான்றான். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போது இதெல்லாம் இன்ட்யூஷன் கிடையாது. இஃப் யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட், இட் இஸ் நாட் அன் இன்ட்யூஷன். ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது. ரைட். முதலாவதாக ஒரு பாசிட்டிவ் திங்கிங்லேயே இருங்க. எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். இன்னைக்கு கூட ஒரு சகோதரிட்ட சொன்னேன், பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கன்னு. வேத வசனங்களை நீ அடிக்கடி அறிக்கையிடு. எம்மதமும் சம்மதம் எல்லா நதிகள் போய் ஒரே இடத்துல விழுதுன்றவங்க கூட போகாது. இட்ஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் காம்ப்ரமைஸ். ரைட். இயேசுவை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிற காரியங்களை விட்டுவிடு. தட்ஸ் அன் ஐடில். ரைட். தேவையில்லாத கிரியை பொருட்கள்,
பார்த்துக்கோங்க. அப்போது ஆண்டவர் உனக்கு என்ன செய்வார்? 3 காரியங்கள் சொல்லி நான் முடிக்க போகிறேன், நல்லா கவனிங்க. முதலாவதாக நீ என்ன பண்ணணும்னா, உன்னுடைய ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். சாமுவேல் சவுல்கிட்ட சொல்கிறான், நீ இப்படி போ, அங்கே சில தீர்க்கதரிசன புத்தகங்கள் பாட்பாடின்னு வருவாங்க, அங்கே நீ போய் சேர்ந்த உடனே நீயும் தீர்க்கதரிசனம் சொல்லுவாயின்றார். ஸோ ஸ்பிரிட் ஃபில்ட் பீப்புளோட போயிட்டு நீ அங்கே போய் உட்காந்தினாலே உனக்கு ஒரு ஸ்பிரிட் ஃபில்ட் ஆட்டிடியூட் வந்துடும். உனக்கு சில மைல்டாக இருக்கிற கிஃப்ட்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணும். அனலுமின்றி குளிருமின்றி இல்லை, எல்லாம் எம்மாதான் சமாதானம் இருக்கிறவங்ககிட்ட போய் உட்காந்தீங்கன்னா உனக்கு இருக்கிறது ட்ரெயின் ஆகிப்படும். அதான் நம்பர். அடுத்தது பாருங்கள், நீ என்ன இருளில் இருந்தாலும் தேவனை துதிக்க கற்றுக்கொள்ள வேணும். பவுலுக்கும் சீலாக்கும் ஒரு அட்மாஸ்பியர் எப்படி இருந்திருக்கும்? காலை கட்டி தூக்கிட்டானான், தொழுவத்தில் கட்டிட்டான், அவன் பாடுறான், ரைட். அடுத்தது சூழ்நிலைகள் சரியில்லை. யோவான் இயேசுவின் மார்பிலே சார்ந்திருந்தவன் நிலக்கரி ஓடிக்கிற இடத்துல போயிட்டு அவனை தனியாக போட்டு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் அங்கே இருக்கவனுக்கு சாப்பாடான். ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி களி சொல்கிறேன். அப்படியே நான் கணக்கெல்லாம் வச்சு பார்த்து கேலண்டர் இல்லை, ஆனால் கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளாக ஆமேன். அப்போது once a husband asked his wife, who was late praying a lot, what to do? What do you gain? He asked. She said, no gain, I am losing. ஒரு அம்மா ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க, என்னம்மா சாப்பாடு போடுற வேலையை ஆகிப்போச்சு, நீ இன்னும் நீ ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டா, என்ன நீ உனக்கு என்ன லாபம் இல்லைன்னு? எனக்கு லாபம் இல்லைன்னு, நஷ்டம்னு. அப்போ என்ன நஷ்டம்னு கேட்டாராம். அவர் சொன்னாலாம், ஐ லாஸ்ட் டிப்ரெஷன், ஐ லாஸ்ட் லோன்லினஸ், ஸ்டாக்னேஷன், லிமிட்டேஷன், ஃபியர், ஆங்கர். நீ மோர் யூ ஆர் க்ளோஸ் வித் காட், யூ லூஸ் சர்டன் திங்ஸ் விச் யூ ஆர் சப்போஸ் டு லூஸ். ஒரு ஆமென் சொல்லுங்க. ரைட். எல்லா சூழ்நிலையும் ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு ஆத்மா வேணும்னு கேளுங்க. ஒரு மனுஷன் எப்போவுமே ஹாலந்து தேசத்தில் ஜெபம் பண்ணினே இருந்தான். அவன் ஜெபம் எனக்கு யாராவது ஒரு யூதனை கொடுங்க. ஒரு நாள் ஆண்டவர் விஷனில் சொல்லிட்டாரா, நீங்கள் ஒரு ஆள் வருவான், அவனை பிடி, அவன் ஒரு யூதன். கரெக்டாக 3 மணிக்கு மதியானத்தில் டீ காஃபிலாம் போட்டு வச்சுருக்கிறான். கரெக்டாக அந்த கார் நின்றுச்சு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தாங்க, ஹனிமூனுக்கு வந்திருக்காங்க. அவர்கள் இஸ்ரேல் தேசத்துலேருந்து. கார் கெட்டு போச்சு. உடனே போய் அந்த கார்லாம் ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு போகும்போது நியூ டெஸ்டமெண்ட் ஒன்று கொடுத்துருக்கான். அவன் சொல்கிறான், இல்லை ஜூஸ் சார் நான் வாங்க மாட்டேன். அவே சொன்னா, டோன்ட் பி டிஸ்கர்டியஸ், வாங்கிக்கோ. கடைசியில் அவங்க 2 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க யாருன்னா, அவர் தான் ரிச்சர்ட் ஒம்பரண்டுன்னு டார்ச்சர்ட் ஃபார் கிரைஸ்ட் என்று சொல்லப்படுகிறதான ஒரு ஸ்தாபனத்தின் தலைவராக மாறினார். வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு நன்றியுள்ளவராக இருக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த ஒரு மாதமாக அதை நினைங்க. ரைட், ஓடிட்டே இருக்கிய, எனக்கா ஒரு நாள் ஸ்லோ பண்ணு ஒன்று ஓட்டத்தை. தமிழில் ஒரு பாடல் இருக்கிறது, நீர் தந்த நன்மை யாவும் நினைத்து கர்த்தரேன்னு. அதில் ஒரு சரணம் இப்படியாம வருகிறது, அநேகமான தீமைகள் அண்டாமல் காத்தீரே, கைமாறில்லா நன்மைகள் கர்த்தாவே பொழிந்தீர். நல்லது காரியம் செய்திருக்காரு. அவர் செய்த காரியத்துக்கெல்லாம் இமீடியட்டாக ஏதாவது கொடுன்னு கேட்கல. அதனால் என்ன, நீ செய்த நன்மை யாவும் நினைத்து நான் துதிப்பேன்னு சொல்லுகிறார். வாழ்க்கையில் அனலுமின்றி குளிருமின்றி இருந்ததுனால அதை நான் பெதர் வாசித்தாரு, நீங்கள் கவனிச்சிக்கலான்னு தெரில. ஒரு ஸ்டேஜில் அது போட்டிருக்காரு, நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்றார். ரைட். பல மாதங்களுக்கு முன்பாக ஒரு நாள் ஒரு டிவி பார்த்துட்டு இருந்தேன். வித் ஐ க்ளோஸ் டிவி பார்த்துட்டு இருந்தேன். அது ஒரு வாலிபன் சாட்சி சொல்கிறாரு, 18 வயசில் எனக்கு கேன்சர் வந்துடுச்சு, பயங்கரமாக கஷ்டப்பட்டேன். அப்புறம் அந்த ரேடியேஷன்லாம் கொடுத்து ஐ பிகேம் ஆல் ரைட். அப்புறம் பார்த்தீங்கன்னா 18 28 வயசு வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான வீடியோ போட்டிருக்காரு, வர்ஷிப் சாங்ஸ். பெரிய வர்ஷிப் லீடர். அவர் பேர் சிக்கு குரிகோஸ் சிக்கு. 28 வயசில் அந்த ஆள் சொல்கிறான், எனக்கு பழையபடி கேன்சர் என்ன மீண்டும் நான் செத்து போயிட்டான்னு முடியுது அந்த கதை. நான் அழுதேன், ஆண்டவரே, இந்த யங் மேனுக்கு நீர் 28 வயசில் இவ்வளோ ஊழியம் சேர்த்து எடுத்துகிட்டு, ஆண்டவரே என் வயசில் ஒரு 5 வயசு எடுத்து அவனுக்கு கொடுத்துருக்கலாம் ஆண்டவரேன்னு சொன்னேன். நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, ஒரு மாய்மால நினைக்காதீங்க, நிச்சயமாக சொன்னேன், ஆண்டவரை கொடுத்துருக்கலாம் ஆண்டவரே, அவன் வாழ்ந்துருக்கணும். எனக்கெல்லாம் எவ்வளோ கிருபை நன்மையெல்லாம் கொடுத்துருக்காரு.
ஆண்டவருக்கு அவ்வளோ உதாசீனமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கின்னு யாருக்குமே நீயும் உன் பிள்ளையும் கணவனும் உன் குடும்பமும் யாருக்குமே யூஸ்ஃபுல் இல்லை. எப்போ பார்த்தாலும் ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டு, இதில் பிரச்சனை அதில் பிரச்சனை, இங்கே ஓட்ட அங்கே ஓட்ட செய்யாதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பதை அவருக்கு பெரிய மகிமை நினைத்திருக்கிறார். தேவன் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஆல்ரைட்.